மைக்கு ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದು ರೆಕಾರ್ಡ್ ಹಾಂ ಹಾಂ ನಮಗೆ cuma kartu measure kartu cuma Edwin light out அது சேர்க்கலாம் சவுண்ட் எடுத்து ரெண்டு மூணு போட்டோ
La 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 வண்ணத்தை பூசி படைக்குது வண்ண வண்ணமா ஜொலிக்குது வண்ணத்தை பூசி படைக்குது வண்ண வண்ணமா ஜொலிக்குது ரகசியம் என்னவென்றால் இறைவை படைத்து சொல்கிறேன் இறைவனின் கனிவனம் அகடலாம் இறைவனின் கனிவனம் லலலலாம் 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 மாணவர்களை சொல்லி போடுது மாணவர்களை சொல்லி சொல்லி போடுது பிடிக்கலாம் புள்ளி போல் எத்தனை அழகுதான் எத்தனை எத்தனை அழகுதான் எத்தனை தனனா 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 அதிசயம் 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 அதிசயம்
ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே இந்த நல்லதொரு பணித்தளர் கூடுகையிலே கலந்திருக்கின்ற அன்பான தல மிஷனரி இன்னுமாக அவர்கள் சோனருக்கு கீழாக உள்ள அனைத்து மிஷனரிகள் இன்னும் நம்முடைய தள்ளக்கூட்டம் திருச்சபையில் இருந்து வந்திருக்கின்ற அன்பான டீக்கன்மார்கள், சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், திருச்சபை விசுவாசிகள், இன்னும் நமக்காக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள், இங்கே நம்மை ஆவலோடு வரவேற்ற அன்பான மிஷனரி குடும்பங்கள், அவர்களுடைய அன்பு பிள்ளைகள், விசுவாச பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பது மிக மகிழ்ச்சியடைகிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விளங்காலுக்கு ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த பரிசுத்தமான கூடுகைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய அருள் வார்த்தை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அருள்பணி பாதையிலே பின்தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் மாட்சிமையை அறிமுகப்படுத்தவும் ஆண்டவர் அருளியிருக்கின்ற நல்லதொரு கிருபைக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். அப்பா, இந்த நாளில் எங்கள் கருக்கூட்டம் திருச்சபையின் ஆண்டவரே திருமறை பள்ளி சார்பாக தாங்கப்பட்டு வருகின்ற அருமையான பெருக்கந்தேடி ஸ்தல மிஷனரி அவர்களுடைய ஆண்டவரை பணித்தளத்திற்கு திருச்சபையிலே நாங்கள் ஆண்டவரை அங்கிருந்து பிரயாணப்பட்டு வரவும் தொடர்ந்து அன்பான நல் மிஷனரி உள்ளங்களோடு இணைந்து அருமையான அன்பு விசுவாச கூட்டங்களோடு இணைந்து நாங்கள் இந்த ஆராதனையிலே உம்மை துதிக்க என் தேவனை ஸ்தோத்திரிக்க தந்திருக்கின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். அப்பா, இந்த ஆராதனையிலே உடைய மகிமை வெளிப்படட்டும். நாங்கள் உம்மை கண்டு மன நிறைவடையோம். இந்த இடத்திலே நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் கிருபை செய்கிறார்கள். நாங்கள் எங்களையே உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களை ஒருமுகப்படுத்தி உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய தொடர்ந்து வழி நடக்கும். கிறிஸ்து வழியை வேறு அனைத்தையும் அன்றாடுகிறோம். பரிசுத்தம் நிறைந்த அன்பில் பரலோக தந்தையே, ஆமென். ஆண்டவரே, நாம் அனைவரும் போற்றும் வண்ணமாக எழுந்து நின்று அருள் பணிக்கு இடங்கள் இன்னும் நம்முடைய பாடல்கள் எல்லாத்திலும் இருக்கின்ற துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Oh,
காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் வரைக்கும் காலம் வரைக்கும் போதித்த காலம் இருக்கும். விளைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் வரைக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தால் திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் பெற்றுவிடுவேன். கத்தளிக்கப்படுவதால் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்டர்கள் உங்களை தேசத்தில் இராதவர்களுக்கு வெளியே பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக கட்டளத்தால் விடுவார்கள். உங்களை 50 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன்பாக கட்டளத்தால் விடுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக உங்களை பரவல் பரவல் பண்ணி உங்களான என் உடன்படிக்கையை திறப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய காலத்தை சாப்பிட்டு புதிய காலத்துக்கு இடமில்லாதபடி பழவதை விளக்குவீர்கள். உங்கள் மனதில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அலோசிப்பதில்லை. நான் உங்கள் மனதிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என் செலவாக இருப்பீர்கள். அனைத்துமனையால் கொடுக்கப்பட்ட துன்பரை பகுதி படித்தாயிற்று. கடவுளை உமக்கு நன்மை உண்டாவதாக. இப்பொழுது கல்லுக்கூட்டம் செய்த திருச்சபை மிஸ்டர் ஜான்சன் அவர்கள் அன்பான மிஷனரிகளை வாழ்த்து பேசுவார்கள். வந்திருக்கிற விசுவாச கூட்டத்தால் அனைவரையும் வாழ்த்துரை சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கலிக்குட்டல் சிஎஸ்ஐ சேகர திருச்சபையின் சார்பில் இந்த அருமையான ஒரு பணி தமிழ் இடத்தில் மிஷனரி பணி செய்து வருகின்ற அருமையான இடத்தை பிரார்த்தனைகளும் உங்களோடு என்னுடைய திருச்சபை மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிப்பதற்கும் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எண்ணி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரத்தை எடுத்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய திருச்சபையோடு கலிக்குட்டல் சிஎஸ்ஐ சேகர திருச்சபை மக்களின் முந்தினால ஒரு ஏக்கம்தான் இந்த நாளிலே நிறைவேறியிருக்கிறது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்னென்று சொன்னால் ஊழியம் செய்வதற்காக போங்கள், ஏனென்றால் அவருக்கு உதவி செய்யுங்கள் என்ற வாக்கிற்கு இணங்க பணி செய்ய களத்திற்கு வர இயலாதவர்கள் தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுநாதர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்து இந்த நிலைமைக்கு நேராக வைத்திருக்கிறார் என்பதை தான் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதன் நிமித்தமாகத்தான் மிகவும் அதிகமான பணித்தவர்களுக்கு ஏராளமான மிஷனரிகளை அனுப்பி வருவதிலே எங்களுடைய திருச்சபை மக்களுடைய பங்களிப்பை எண்ணி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி உணர்வதாக காணப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு பிள்ளையை வளர்த்து விட வேண்டும், இன்னொரு குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால்தான் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் வளர்ந்து நல்ல பலனை தருவார்கள், நல்ல கனிகளை தருவார்கள். அதே போல நம்முடைய குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதன் அடிப்படையில் தான் அநேக மிஷனரிகள் இப்படிப்பட்டதான கடவுளை அறிந்திராத திருச்சபை இடங்களுக்கு கலிக்குட்டல் சேகர திருச்சபை அனுப்பியிருக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய கலிக்குட்டல் சிஎஸ்ஐ சேகர திருச்சபையின் சேகருக்கு போகிற திரு ஸ்பர்ஜன் அவர்களும் நம்முடைய உதவி குழுவாளர் கிங்ஸ்லி அவர்களும் இதில் மிகவும் ஆர்வம் காட்டினார்கள். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் செயலர் தந்தராஜ் அவர்களுடைய உந்துதலையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து வைக்கிறோம். குறிப்பாக சபைக்குழு உறுப்பினர்கள், ஆதீனவாத உறுப்பினர்கள், திருச்சபை மக்கள், குறிப்பாக திருமண பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உங்களை சந்திப்பதற்கு மிக ஊக்கமாக இருந்து வந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த
இடத்திலே தங்கி பணிபுரிந்து வருகின்ற அன்பிற்குரிய மிஷனரி மிஸ்டர் டேனியல் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் நம்முடைய திருச்சபையின் திருமண பள்ளியை தாழ்த்தப்பட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் நல்ல ஊழியம் செய்து வருகிறார் என்பதை வரும்போதே நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒருவேளை சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் நீங்க எல்லாரும் இத்தனை நேரம் பொறுத்தவரை எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒரு 12 மிஷனரி குடும்பங்கள் மிஷனரியாக வந்திருக்கீங்க. இந்த பகுதியில் சுற்றுப்பட்டார்கள் இருக்கிறோம். உங்களை எல்லாம் நினைச்சு உண்மையிலே நாங்கள் உங்களுடைய பணியை எண்ணி நாங்கள் மனதார முகமாக உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். கடவுளுக்காக ஆத்மாக்களை சேகரிக்கிற உன்னத பணியை நீங்க உங்களை அர்ப்பணிச்சு தியாக வாழ்க்கையை நீங்க செய்து வருவீங்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு டிஎம்டிபி அல்லது மிஷனரி இயக்கத்தின் சார்பாக தரப்படுகிற கொஞ்சம் பணி குறைகளாக இருந்தாலும் நீங்க ஆத்மீகமாக ஆத்ம அருளை நீங்க செய்து வருகிறீங்க. ஆன்மீக அளவிலும் நீங்க முன்னேற்றத்தை இந்த திருச்சபைக்கு இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால இதற்குரிய பலன்களை தேவன் உங்களுக்கு தருவார் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். குறிப்பாக இங்க வந்ததில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சொன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் வளர்ச்சாலும் வந்து அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. மிகவும் பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது. ஒரு சுமார் 35 முதல் 45 பேருக்குள்ள நீங்க கலந்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உண்மையிலே ஆர்வமாக இருக்கும். அதன் முதலாக வந்து உற்சாகமான ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னு சொன்னோட அன்போட வந்து நீங்க பாடுறீங்க. உங்களுடைய குரலில் கேட்கறது இனிமையா இருக்கு. நாங்க இசைக்கருவிகளை மீட்டி எங்களுடைய குரல்களை நாங்கள் மென்மைப்படுத்தி காமிச்சாலும் உங்களுடைய குரல்களை இயற்கையாகவே தேவன் உங்களுக்கு அன்புடாக தந்திருக்கிறாங்க. இன்னொரு முறை தேவன் ஒரு வாய்ப்புகளை தந்தால் உங்களுடைய மேலும் உங்களிடமிருந்து அநேக ஆத்மாக்களை சேர்ந்து நீங்கள் தேவனை துதிப்பதற்கு நாம் இணைந்து துதிப்பதற்கு அவர் உதவியாக இருப்பார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு அவருக்கு நினைத்து ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்க அனைவரும் அன்புக்குரிய மிஷனரிகள் மூலமாக இயேசுநாதரை அறிந்து கொண்டீர்கள். அவர்கள் அறிந்த இயேசுநாதரை உங்கள் மத்தியிலே அர்ப்பணித்து உங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். இனி உங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொன்னால் நீங்கள் அறிந்த சுவிசேஷத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சேனாப்பட்டு இந்த பெருக்கம் செய்தி இந்த பகுதி மட்டும் இல்லாம இந்த சுற்றுலா பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குவதற்கு உங்களுடைய நல்ல பணியை நாங்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு எந்த நேரம் உதவி செய்வதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய பணி சிறப்பதற்காகவும் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்காகவும் உங்களுடைய ஆன்மீக வாழ்வு உயர்வு பெறுவதற்காகவும் நாங்கள் ஜெபத்தில் உங்களை தாழ்வுகள் என்று திருச்சபையாக கூறி உங்களுடைய வாழ்க்கையை விடைபெற வேண்டும். மிகவும் அன்பானவர்களே, நாளையும் கல்லூட்டம் சேகர திருச்சபை திருமலைப்பள்ளி சார்பாக தாங்கப்பட்டு வருகின்ற அர்ப்பணத்தோடு ஊழியம் செய்கின்ற அன்பான மிஷனரி குடும்பம் மிஸ்டர் டேனியல் அவர்களுடைய அன்பு துணைவி மிஸ்ஸஸ் திவ்யா, அருமையான அன்பு 2 செல்ல குழந்தைகள் சந்தோஷ் தீபன். சந்தோஷ் 4வது வகுப்பு படிக்கிறார். தீபன் 4வது வயது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணத்தோடு வந்து குடும்பமாக தங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அருள்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பான மிஷனரி குடும்பத்தை கடவுளுக்குள்ளாக இந்த நேரத்திலே நான் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துகிறேன். நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். என் சார்பாகவும்
அருமையான எங்கள் கல்விக்கூட்டம் திருச்சபையின் அன்பான சேகர் தாய், அன்பான டீக்கன்மார், சேகர மாவட்ட பேராய மாவட்ட உறுப்பினர்கள், அன்பான திருமணப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், விசுவாச குடும்பங்கள், இன்னும் உங்களுக்காக அநேக நல்வுணங்களாக அநேக காரியங்களை செய்து நிறைவேற்றி தெரிந்து கொண்டிருக்கின்ற திருச்சபை எங்கள் விசுவாசிகள் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க சந்தோஷம். அன்பான அர்ப்பணத்தோடு வந்து அமர்ந்து ஆண்டவருடைய திருப்பணி அருள்பணியை குடும்பமாக இங்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பான எனக்கு பெற்றோராக இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், என் நண்பராக இருக்கின்றவர்கள் இருக்கின்றார், என்னோடு இணைந்து இன்னும் அருள்பணி பயணத்தில் தொடர்பவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா கிருஷ்ணர்களையும் இந்த நேரத்திலே நான் பெயர் சொல்லி வாழ்த்து விரும்புகின்றேன். முதலாவதாக திருமதி நம்முடைய சூப்பர் மிஸ்டர் ரவிராஜன் அவர்கள் நாம் வந்தவுடனே நம்மை அதிகமாக பரம்பரைக்கு வரவேற்றார்கள். இங்கு நாம் வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அதிக நேரமாக வந்திருந்து காத்திருந்து இங்கு அவர்கள் பற்பல பணிகளை அவர்கள் பொறுமையோடு வைத்துவிட்டு நமக்காக இங்கு நம்மை வரவேற்ற அந்த சூப்பர் மிஷனரி அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்கள் அர்ப்பணியை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் ஏசுமாக இந்த சேராப்பட்டு பகுதியிலே அர்ப்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ரைசல்ராஜ் அவர்கள் குடும்பம் அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் அர்ப்பணியை ஆசீர்வதிப்பவராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிஷனரிகளாக திருமதி தங்க பாலஸ்வார் அவர்கள் மார்க்குண்டு பகுதியிலே அருள்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அனைவருக்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அருமனை பகுதியை சார்ந்தவர்கள். கர்த்தர் திருப்பணியை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து திரு பிரான்சிஸ் குருங்கலூர் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் குடிக்கோடு பகுதியை சார்ந்தவர்கள். அன்பு ஐயாவர்களை நேரத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் அர்ப்பணியை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அல்போன்ஸ் வாழக்குடி அன்பு ஐயாவர்களை கர்த்தருக்குள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் அர்ப்பணியை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு பலன் தந்து உங்களை காப்பாராக. தொடர்ந்து ஞான பிரகாசம் பெருமனத்தூர் பகுதியிலே அருள்பணியை நிறைவேற்றுகிறார்கள். அந்த அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அருள்பணியை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக திரு ஜார்ஜ் அன்பான என்னுடைய நண்பர், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் வடக்கு தாமரைக்குளம் பகுதியை சார்ந்தவர்கள். எப்போது கண்டாலும் உடனோடி வந்து பேசுகிறவர்கள். இப்போதும் நண்பரை எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வந்து தலைமுறைக்கு கேட்டார்கள். அவர்கள் அன்பான குடும்பத்தையும் அவர்கள் அருள்பணியை கற்று ஆசீர்வதித்து தொடர்ந்து நடப்பவராக வாழ்கிறோம். தொடர்ந்து கே இளங்கத்தன் துன்பராம்பட்டு அன்பான கிருஷ்ணரி அவர்கள் குடும்பமாக கர்த்தருக்குள் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் அருள்பணியை ஆசீர்வதிப்பாராக. திரு திவைன் சிங் வஞ்சிக்குடி இவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோப்பூர் பகுதியை மயிலாடி தோப்பூரை சேர்ந்தவர்கள். கர்த்தர் அவர்கள் அருள்பணியை ஆசீர்வதிக்கட்டும். நான் கண்ட ஞாபகம் இருக்கிறது, ஆனால் சரியாக எனக்கு இப்பொழுது தெரியவில்லை. கர்த்தர் அருள்பணியையும் அவர்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக விக்னேஷ் தேக்கப்பட்டு பணிகளத்திலே பணி செய்து வருகிறார்கள்.
அண்ணா மிஷனரி அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய அர்ப்பணியை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக டேனியல் தீர்த்தன் வரசமலை ஆண்டவர் அவர்கள் அர்ப்பணியையும் அவர்கள் குடும்ப ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம். அன்பானவர்களே, தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே கூடி வராவிட்டால் இந்த ஸ்தல விசுவாசிகள், இந்த மிஷனரி களத்தில் உள்ள விசுவாசிகள் 50 பேர் மொத்தமாக நாங்கள் கொண்டு உங்களை எதிர்பார்த்தோம். அப்படியே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் வருவதற்கு அநேக மணிக்கூருக்கு முன்பதாகவே நீங்கள் இங்கே வந்து எங்களுக்காக காத்திருந்து யூனிஃபார்ம் அணிந்து இருக்கிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கு வந்து காத்திருக்கிற அன்பான பிள்ளைகள், அருமையான சகோதரர்கள், தம்பிமார்கள், குழந்தைகள், உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே எங்களுடைய கல்விக்கூட்டம் சேகர திருச்சபையின் சார்பாகவும் வந்திருக்கிற எங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்க்கையை வரவேற்று உங்களுக்கு நன்றி சொல்லி இப்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வாழ்வில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிமையானவர், சுவையானவர், அன்பானவர், உங்களுக்கு ஆசீர்வாதமானவர் என்று சொல்லி அறிந்து கொண்டீர்கள். அப்படியே உங்களையும் உங்களுடைய வாழ்வின் எதிர்காலங்களையும் எதிர்காலத்தில் நன்மைகளை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருக்குள் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி உங்களை எங்கள் ஜெபத்திலே நாங்கள் காணுகிறோம். நீங்களும் விசுவாசமாயிருந்து ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்னுமாக இந்த திருச்சபை 26 வருடங்களுக்கு முன்னதாக தொடங்கப்பட்டு கட்டப்பட்டது என்று சொல்லி அன்பான மிஷனரி அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது புதிய ஆலயம் கட்டப்பட்டு 2 வருடங்கள் ஆகின்றன. அவர் வந்த பிறகுதான் கட்டப்பட்டது. அன்பான மிஷனரி அவர்கள், டேனியல் அவர்கள், இவர் நம்முடைய நாட்டை இருந்து சொன்னோம். நம்ம ஒரு காலத்தில் நாமும் ஆண்டவரை அறியாதிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அயல்நாடுகளில் இருந்து வந்த மிஷனரிகள் நமக்கு அறிவித்தனர். அவர்கள் மிஷனரிகள். அதன் பிறகு உள்நாட்டிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் இவைகளை கற்றார்கள், திருமறையை கற்றார்கள். உள்நாட்டிலே உள்ளவர்கள் பணி செய்ததனால் நாட்டையர் என்று சொல்லி இன்றைக்கு நாட்டையர் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். நாட்டையர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போலதான் அவர்கள் இங்கு நாம் நம்முடைய இடங்களில் இருந்து வந்து அறிவித்த அந்த அன்புரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இப்பொழுது இங்கே உள்ளவர்களாக இங்கே அருள்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருப்பூர், தர்மபுரி மாவட்டம் மன்னூர் பகுதியை சார்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய அருள்பணி பெரிதானது, மகத்துவமானது, மகிழ்ச்சியானது. எங்களுடைய விசுவாசிகளை அவர்களே நடத்த தந்ததால் ஆண்டவர் அவர்களை ஊக்கப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே அவர்களை தாங்குவோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சிறிய 5 நிமிடம் உங்களோடு நான் திருமண வழியாக பேச ஆசைப்படுகிறேன். அதிக நேரம் உங்களை நான் பேசி உங்கள் நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. நாம் ஒரு பாடமாக படிக்க கேட்ட லேவியராகமத்தின் புத்தகம் படைப்பாடு 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுடைய கண்ணோக்கமாயிருந்து உங்களை பருகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கடவுளின் கருணையை அனைத்து நன்மைகளுக்கும் அடித்தளமாக அமைகின்றது. கருணை காட்டும் இறைவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நிறைவாயிருக்கின்றார். அன்பு விசுவாசிகளே, உங்கள் மத்தியிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னையே கொடுத்து பாவியாகிய என்னையும் உங்களையும் மீட்டு ரட்சித்தார். நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் உலக பிரகாரமான அடிமைத்தன வாழ்வுகளிலே இருந்தபோது அவருடைய அன்பு என்னையும் உங்களையும் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறது. நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு சேவை செய்வார். கருணை காட்டும் இறைவனாக உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் வாழ்வோடும் உங்கள் உலக பிரகாரமான பணிகளோடும் இருக்கின்றார் என்பதிலே சந்தேகமில்லை. கடவுள் சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை உங்களிலே நான் திடப்படுத்துவேன் என்று சொல்லி. கடவுளுடைய உடன்படிக்கை என்பது நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுளாகிய
நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களோடு அன்றைக்கு பயணம் செய்தார். இன்றைக்கு உங்களோடு அவர் பயணம் செய்கின்றார். அதற்காக நான் நல்ல ஒரு மிஷனரி குடும்பமாக இந்த இடத்திலே உங்களுக்காக கொண்டு அமர்த்தி இந்த இடத்திலே விசுவாச வார்த்தைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆராதனை நடைபெறும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களும் நீங்கள் ஒழுங்காக ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெறுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருந்து ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு அவருடைய உடன்படிக்கையை திடப்படுத்துகிற போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் நடுவிலே உறவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களோ உதவப்பட்டவர்களோ அல்ல என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த மக்களை அரவணைப்போடு ஏற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறார். அன்பானவர்களே, தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். உங்கள் வழியாக இந்த தேசத்தில் இனி சமாதானத்தின் ஆளுகை ஏற்பட போகிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் நீங்கள் விசுவாசப்படுபவர்கள், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க போகிறவர்கள். அதனால் இங்கே சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். உங்களுக்கு எதிராக எந்த தத்தளிப்பும் வந்து உங்களை அணுகாது என்று சொல்லி சொல்கிறார். ஏனென்றால் அவர் அமைதியோடும் ஆண்டவர். உங்களுக்கு அமைதியை தந்து உங்கள் தேசத்திலே தத்தளிப்பார் இல்லாதபடி எந்த ஒரு துஷ்ட மிருகங்களும் உங்களை வந்து அணுகாதபடி எந்த ஒரு பெரிய போலியாக போன்ற சோதனையான உயரமான வேதனையான சம்பவங்கள் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை காக்கிறவரும் கண் வாழ்ந்தவருமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அதற்கு உங்களுடைய ஜெபம் என்றைக்கும் தேவை. நீங்கள் இந்த ஆலயத்திலே வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற போது, இந்த இயேசுவினிடத்திலே நீங்கள் சொல்லுகிற போது உங்கள் கவலை தீர்க்கப்படும், கண்ணீர் தீர்க்கப்படும், உங்களுடைய வாழ்வில் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு இன்னும் கடவுள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆசி அருளும் ஆண்டவராக அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை நான் அருள்வேன் என்று சொல்லி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை செய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும், வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும், திராட்சை பழம் வரைக்கும் காலம் வரைக்கும் ஓரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் வரைக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த தேசம் செழிப்பு, மழை பெய்யும், நீங்கள் உங்கள் பயிர்களை நடுவீர்கள், அதன் பலனை நீங்களே பறித்து உண்பீர்கள், யாரும் அதை கொள்ளை கொண்டு போக முடியாது. அன்பானவர்களே, நீங்கள் உழைப்பீர்கள், உங்கள் பயிர் பிரயாசம் உங்களுக்கு வியாதி துன்பங்கள் உங்களை அழகாது. உங்களால் ஆண்டவர் உங்களை கண் பார்க்கிறவர், உங்களோடு இருக்கின்றார். அவர் ஏற்ற காலத்தில் இன்னும் உங்களை உயர்த்துவார். ஜெபியுங்கள், பலத்த கரத்துக்குள் நீங்கள் எப்போதும் அடங்கியிருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர் அருள்வார். இந்த தேவன் நம்மை பருகி பெருக பண்ணுகிற தேவன், உங்களை பருகி பெருக செய்கிறவர். இந்த தேசத்தில் நீங்கள் பருகி பெறுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தேசத்திலே உங்களுடைய சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் அடுத்ததாக சொல்கிறார், அருள் பிரசன்னம் அருளும் ஆண்டவர். மனுஷனிடத்தில் கடவுளுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். எங்கும் போய் நீங்கள் சொல்ல வேண்டாம், இங்கே சொல்லுங்கள். ஆத்மாவிலே நீங்கள் பேசுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். ஏனென்றால் அருள் பிரசன்னம் உங்கள் உள்ளத்திலே அவர் இங்கே வாழ்கின்றார், உங்களுக்குள்ளாக வாழ்கின்றார். வேறு மனிதர்களிடத்தில் உங்கள் கவலைகளை சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்குள்ளாக சொல்ல வேண்டும் என்றால் மனதிலே சொல்லி இந்த ஆலயத்திற்குள் வந்திருந்து சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களோ, இதோ மனுஷனிடத்திலே சொன்னால் அவன் உலகத்தில் சொல்லுவான், உலகம் நம்மை என்ன சொல்லும், இன்னும் ஒன்றை பேசும், அது நாம் சொல்லாததையும் சொல்லும். அதனால் நீங்கள் வேறு மனிதனிடத்திலே சொல்ல வேண்டாம். உண்மையும் உத்தமமாக இரட்சகர் உங்களை
இப்பொழுது ஒரு நம்முடைய கல்விக்கூட்டம் திருச்சபையில் இருந்து வந்திருந்து அனைத்து நம்முடைய விசுவாசிகள் விசுவாச கூட்டத்தார் அனைவருமே நாங்கள் வந்து ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கத்தரிலே திருப்பணிக்கு காணிக்கை பெற்றுக்கொள்ளும்.
நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவராக நல்ல ஆண்டவரே, நல்ல பிற்பகல் பொழுதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தாழ்மையான ஒரு ஆராதனை நிறைவேறுவதற்கு இலவசமாக தந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தூர இடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் பிரயாசத்தோடு பலவித பிராணிகளோடு இந்த இடத்திலே வந்து சேரவும், நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த இடத்திலே உண்மை ஆராதிக்கவும் நேர்கண்ட நல்ல கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய சமூகம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி. நல்ல ஒரு ஆராதனை தந்தீர், நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு செய்தியை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உங்களுடைய மக்களால் படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமே. கையை பிரயாசங்களை ஆசீர்வதியும். கூலி வேலை செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், ஆண்டவரே சிறு தொழில் செய்கிறவர்கள், அரசு தனியார் நிறுவனங்களிலே பணிபுரிகிற மக்கள் அனைவரோடும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து இந்த அகத்தாரை காணிக்கையை அங்கீகரித்து மேன்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமே. எங்களை காணிக்கையாக உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மகனை இன்மையும் மறுமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபங்களிடம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது அன்புக்குரிய நல்லூர் கருத்து சபை மிஸ்டர் சுந்தரலிங்கனார் அவர்கள் தலைமையிலே நாடு வினா போட்டிகள் இணைந்து நடத்துவார்கள். பேஸ்ட் முடியாத ஃபோட்டோ இல்லை, எனக்கு அந்த பேஸ்ட் முடியாத ஃபோட்டோ எடு. 18 பேஸ்ட் முடியாத ஃபோட்டோ எடு. நாங்கள் சில தாமதமாக வந்தாலும் நீங்கள் அப்போது ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உணவு பதார்த்தங்களை தயார் செய்து எங்களை அன்போடு உபசரிக்க உங்கள் அனைவரும் சில குடும்பங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது உலகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள், அதாவது எளிமையான முறையிலே கேள்விகளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் விடுதலைகள் இப்போது கேட்கப்படுகிறேன். சில பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஓகே, அப்படின்னா இருக்கிறீங்களா? ஓகே. புதிய பாடல்கள் அதிகமாக கொஸ்டின் எடுத்துக்கிறோம். நம்முடைய எக்ஸிகம் யார்? எலும்பி ஃப்ரெண்ட்ல வச்சிருந்தான். நம்முடைய எக்ஸிகம் யார்? அடுத்த கொஸ்டின், யாரும் ஆன்சர் சொல்றீங்களா? நான் ஆன்சர் சொல்றேன். மைக்கில் வந்து சொல்றேன், சரிங்களா? புராணங்கள் இறந்த மனிதன் யார்? புராணங்கள் இறக்காமல் இறந்த மனிதன் யார்? அதாவது புராணங்கள் பிறப்பிக்காமல் இறந்த மனிதன் யார் தெரியுமா? கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப ஆகும்.
ஒரு சின்ன கொஸ்டின். பேழைக்குள் சென்ற நபர்கள் எத்தனை பேர்? பேழைக்குள், அதாவது அவர் பேழையை ரெடி பண்ணினாரு. அந்த பேழையில வந்து போகும்போது எத்தனை பேர் அதில் இருந்தாங்க? கொஸ்டின் தான். பேழைக்குள் சென்ற நபர்கள் எத்தனை பேர்? யாரெல்லாம் வந்து பயப்படும் பயம் என்பது என்ன? பயப்படும் பயம் என்பது என்ன? தேவனாகிய கர்த்தருடைய எது முடிக்க போவதில்லை. தேவனாகிய கர்த்தருடைய எது முடிக்க போவதில்லை. இருபுறமும் கற்புள்ள கட்டளைப்பது. அதுக்கு கவனமான வாழ்க்கை இருக்குது. உத்தம இஸ்ரவேலன் இது யார்? இதோ உத்தம இஸ்ரவேலன் இது யார்? திறக்கப்பட்ட பிரேதக்குழி எது? திறக்கப்பட்ட பிரேதக்குழி எது? நம்ம பேசுறதுக்கு எது? திறக்கப்பட்ட பிரேதக்குழி. நம்ம பேசுறதுக்கு எது முக்கியமான? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தவர் யார்? அடுத்த கொஸ்டின். விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவர் யார்? விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவர் யார்? புலியின் பூவை போல் ஒழிந்து போவான் யார்? புலியின் பூவை போல் ஒழிந்து போவான் யார்? ஆடம்பரமா இருப்பாங்க. ஆடம்பரமாக இருப்பாங்க. என்ன இது? கரெக்ட்.
யாருடைய சந்தேகங்கள் பூமியின் உணவு சென்று ஆசீர்வதிக்கப்படும். அதுல 2 வயசுல 2 சின்ன பாப்பா மாதிரி இருக்காங்க. இதுல ஒரு பாப்பா இருக்காங்க. ஒரு क्वेश्चन அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு 2 கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்க இங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. இங்க 3 இருக்காங்க. அங்க சொல்லிட்டாங்க. இங்க 3 அங்க 6 இங்க சொல்றேன். ஏசப்பா செய்யற ரொம்ப நற்பதா இல்லை. இயேசு சுவாமி செய்யற ரொம்ப நற்பதா அங்க இயேசுவின் தாயார் பெயர் என்ன? நாங்க 2 பேரு இயேசுடைய அன்பான சீசன் தான். சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பான சீசன். சின்ன குழந்தைகள்
அனைத்து நம்முடைய பணிக்குழு மிஷனரிகளுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய தலைமையிலே உங்களுடைய ஆசிரியர்கள் இன்னும் சபை மக்களாக இணைந்து ஆர்வத்தோடு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் வந்து அதை அன்போடு பெற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சபை விசுவாச குடும்பங்கள்
இப்பொழுது நம்முடைய ஸ்தல மிஷனரி அவர்கள் நமக்கு நன்றி சொல்வார். குறிப்பாக நாளிலே சிறப்பு ஆலயங்களிலே தொண்ணூறுகளை கல்லுக்குளம் திருச்சபை அவர்களுக்கு என்னுடைய முதலாவது நன்றிகளை தெரிவித்துள்ளோம். அதாவது முதல் முறையா ஸ்பான்சர் ஆகுவதற்காக அழைக்கப்பட்ட பொழுது சொன்னாங்க, ஒரு சண்டே கிளாஸ் ஸ்கூல் மூலமாக ஸ்பான்சர் பண்ணாங்க கேட்ட பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். சரி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்கு போயிருக்கோம். அதுதான் அந்த அவங்க நிர்ணயிக்கிற விதம் உண்மையிலேயே எனக்கு வெயிட் சிரிக்க வைத்த ஒரு சம்பவம். லைனா ரெண்டு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் பாய்ஸ் ஒரு பக்கம் இங்கே வச்சு அந்த வரவேற்ற விதமே உண்மையிலேயே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய திருச்சபையும் அப்படி மாறணும் அப்படின்னு உண்மையிலேயே ஆசைப்பட்ட அந்த தருணம் உண்மையிலேயே இப்பொழுது நினைக்கப்படுது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அதுக்கு சிலை கிளாஸ் பார்க்குறாங்கன்னா அது பெரிய சந்தோஷம். நாளையே இதோட 2 டைம் சொன்னாங்க இங்கே வரோம் அப்படின்னு. அதில் போய் வந்த உடனே நாங்கள் படிக்கிறது பார்வையிடுவதற்காக வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைம் சொன்னாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைபட்டு போயிருக்குது. 2வது முறை சொன்னாங்க வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தடைபட்டு போய் 3வது முறை பல போராட்டத்தின் பிறகு நாளைக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்திலே வந்திருக்கிற பொழுது ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே அந்த மிஷினரி தாக்கத்தோடு கூட நீங்க செய்கிற அந்த பணியை உண்மையிலேயே அந்த சிறுவயதிலிருந்து அந்த வாஞ்சியை உருவாக்க வேண்டும். அந்த மிஷினரி பணியில் இருக்கிற அந்த ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பணிகளை நீங்கள் உண்மையாகவே செய்து வருகிறீர்கள் என்பதை அந்த நிகழ்வு மூலமாக நான் கண்டுள்ளேன். உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு காரணமாக உள்ள மாஸ்டர் திருச்சபை கல்லூரி திருச்சபை மாஸ்டர் அவர்களுக்கு அவர்களுக்கு சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய சார்பாக டிவிடி சார்பாக இந்த பெருஞ்செய்தி திருச்சபை சார்பாக அவர்களுக்கு என்னுடைய இதற்கு ஆழத்துக்கு நன்றி சொல்லுகின்றோம். அதோடு கூட அசிஸ்டன்ட் மாஸ்டராக இருக்கிற டாக்டர் டி கிங்ஸ்லி மாஸ்டர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கேயே அங்கு நாளே வந்து மத்தியிலே இந்த சிறப்பு ஆதரவை அளவிட்டு இந்த நாளை இருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. தெரிவித்துக்கிறோம். அதோடு கூட இந்த கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள், சண்டே கிளாஸ் ஸ்கூல் ஆசிரியர்கள், அது செக்ரட்டரி சார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் ஆழத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா ஒரு காரியம் நடைபெற வேண்டுமானால் பாஸ்டர் முதல் எல்லா விசுவாசிகள் கமிட்டியோட எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இந்த பணிகளை செய்ய முடியும். உண்மையாகவே இந்த பணிகள் வந்து மிக சிறப்பானது. அதனால வந்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைய குடும்பத்தை சார்பாக திருச்சபை சார்பாக எல்லாருக்கும் கமிட்டி உறுப்பினர்கள் விசுவாசிகள் யாவருக்கும் உடைய இருதயத்தின் ஆழத்தில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதவியை நிச்சயமாக வழங்க மாட்டோம். அதோடு கூட சரி உதவி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க நிச்சயமா பணிகளுக்கும் போகணும் அப்படிங்கிற விருப்பம் தான் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். வந்து பார்க்கணும். பார்க்கிற பொழுதுதான் இன்னும் உங்களுடைய ஜபமாக இருக்கட்டும் அதே காரியங்கள் உதவிகளை நீங்க செய்து கொண்டு வரையே யாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து பின்னாடி அநேக கமிட்டி உள்ள வராமல் இருக்கிறாங்க, விசுவாசி மக்கள் இருக்கிறாங்க, பின்னாடி அநேக மக்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறாங்க, உதவி செய்கிறார்கள். யாருக்கும் அதனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை அதிகமா இன்னும் ஜோர் பண்ணுங்க. வருஷத்தோடு நீங்க வாங்க. கண்டிப்பா நீங்க வரும்படியாய் சில தாமதம் ஏற்பட்டுள்ளது. பரிமாறி போய்
யோசிக்கக்கூடிய ஆயிடுச்சு என்ன பண்றது தெரியல எப்படி வருவாங்களோ அப்படிதான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி இந்த நாமத்துக்கெல்லாம் இன்னொரு அனுபவம் சரி உண்மையாகவே மறுபடியும் நீங்கள் திருச்சபையாக மீண்டும் ஒரு கடிதத்துக்கு வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்வது எங்களுக்காக எங்கள் செய்கிற பணிகளுக்காக எங்கள் குடும்பத்திற்காக எங்கள் அன்போடு கூட ஜெயித்துக் கொள்ளும்படி ஒரு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எவனுக்கு கருத்துடைய ஆசிரியர் அதோடு கூட நானே மிஷினரி நானே வாங்க அப்படின்னு அழைக்கும் பொழுது 8 மணிக்கெல்லாம் சரி நாங்கள் கண்டிப்பா அந்த டைம்லாம் வந்துடணும் அப்படி 9 மணிக்கு சாராங்க 8 மணிக்கு வைத்தோம். நாளைக்கு காலமாக ஏற்பட்டாலும் இதோடு ஒத்துழைத்த எல்லா விஷயங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோட திருச்சபை விசுவாசி எங்களோட கூட இணைந்து இந்த பணிகளை செய்வதற்கு இன்னொரு காரியமாக இருக்கட்டும் கூட இருந்து எங்களோட கூட செய்து கொள்வதாக யாருக்கும் ஒவ்வொரு காரியமும் ஜபமாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் எல்லா பணிகளையும் நீங்கள் செய்து கொண்டு வரீங்க. யாருக்கும் உடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோட இனத்தை ஆசிரியப்பாக அப்படிங்கிறது. இப்பொழுது அவர்கள் ஜெபிக்க ஆசிரியர் என்னை ஆண்டுடைய சமயத்தில் ஆராதனையை நிறைவு செய்து திருச்சபையாக கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரும் பாஸ்டர் மூலமாக இந்த நாளிலே இங்கே வந்து என்னோடு கூட சிறப்பு ஆராதனை வந்து கொண்டிருக்காய் என் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதாண்டி சோதரிக்கிறோம். குறிப்பாக அனைவரே சண்டே கிளாஸ் ஸ்கூல் அந்த அது சண்டே கிளாஸ் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு மிஷினரியை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை என் கொடுத்திருக்கிறேன் என்ற நட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அனைவரே சொல்கிறோம் இது வரைக்கும் அவங்க செய்கிறதான அனைவருடைய படிப்பு காரியங்கள் செய்கிற எல்லாத்தையும் ஆஸ்வதிக்கபடியாக சொல்லிக்கிறோம். அப்பா அனைவரே ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆஸ்வதிக்கபடியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை ஆஸ்வதிக்கிறாங்க அநேக உதவிகளை நாளிலே செய்வதற்காய் என் குடும்பத்தை கிருபையிற்காய் நன்றி சொல்லுகிறார்கள். இதற்காய் கொடுத்த ஜெபித்த உழைத்த எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ஆண்டவரே மன்னமாக நீ ஆஸ்வதிக்கபடியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே உங்களை ஆஸ்வதிப்பதற்காக உங்கள் தேவனுடைய கர்த்தர் ஒன்றை வைத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அனைவரே உங்களுடைய கர்த்தர் வைத்துக்கொண்டிருப்பதற்காக சொல்கிறோம். அனைவரும் ஒவ்வொருவரையும் நீ ஆஸ்வதிக்கப்பா அனைவரே மாஸ்டருக்காக உதவி செய்யும் எல்லா மக்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாரையும் ஆஸ்வதிக்க அனைவரையும் சோதனைகள் ஆராதனை ஒப்புவிடமாக அனைவரும் ஒவ்வொருவரையும் கடற்கரை ஒப்புவிடுகிறார்களே கர்த்தர் நீ உதவி செய்ய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்பு உடைய வரைக்கும் உடைய நாமத்தை பயன்படுத்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறார்களே கருத்துக்காக எங்களை ஒப்புவிடுகிறோம். இயேசுவை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய திருவருளும் ஆசீர் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரும் சிறப்பாக இந்த பணிக்களத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்பான மிஷனரி அவர்களோடு அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிய குடும்பங்களோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அன்பான சேராப்பட்டு வட்டார பணிக்கள மிஷனரிகளோடு எங்கள் அனைவரோடு நிறைவாக தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட விளங்கிய ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.